இந்த யூனிவர்சல் கண்ட்ரோலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க்ல தண்ணி குறைஞ்சா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் சம்பள தண்ணில கட் ஆஃப் ஆகுது. உங்களுக்கு வயரிங் டயக்ராம் வந்துருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2300 வரும். 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. எனக்கு வந்து போர்ல தண்ணி இல்லனா தெரியறதுக்காக எனக்கு பஸர் சவுண்டோட கட் ஆஃப் ஆகணுங்க அப்படினம்னா 2500 தான் இந்த ட்ரையர் அண்ட் பஸர் கண்ட்ரோலருங்க. நான் கை காலம் நல்லா இருக்குதுங்க. நான் போய் மோட்டர் ஆன் பண்ணிக்கிறேன். தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகாம கட் ஆஃப் மட்டும் ஆனா போதும். உங்களுக்கான ப்ராடக்ட் தாங்க இது. இது செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. எங்கெங்கெல்லாம் மோட்டர் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் டேங்க் இருக்கோ அங்க எல்லா இடத்துக்கும் இந்த வாட்டர் யூஸ் ஆகும். இப்படி எல்லா வசதியோட சேர்ந்து வரக்கூடியதா இந்த டிஜிட்டல் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். இப்போ கீழே பாருங்க, லைவா நான் உங்களுக்காக ஒரு 1 HP மோட்டர் ஏசி மோட்டர் இதுல வச்சிருக்கிறேன். ஆம்ஸ் வந்து 6.3 ஆம்ஸ் இருக்குது இந்த மோட்டர். வோல்டேஜ் பாத்தீங்கன்னா நமக்கு 222 எடுக்கும். வோல்டேஜ் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 220 to 230 தான் வோல்டேஜ். 240 மேல போகுது அப்படின்னம்னா இமிடியேட்டா கட் ஆஃப் ஆகணும். இப்போ ஆட்டோமேட்டிக்ல போட்டுக்கிறேன். 3 2 1. இப்போ சம்ப் லோன் காமிக்கிங்க. கீழே பாருங்க, சம்ப்ல தண்ணி இல்லைன்னா ஃப்ளோட் வந்து இப்படி தான் தொங்கும் கீழே. 3 2 1. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் ஆன் ஆகுது. இங்கே பாருங்கள், மோட்டர் தண்ணி ஃப்ளோ ஆகுதுங்கிற உங்களுக்கு இண்டிகேஷனோட வந்துடும். டேங்கில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல் ஆகுது. மேலே TFL டேங்க் ஃபுல் அப்படின்னு காமிச்சிருச்சு. மேலே க்ரீன் கலர் லைட் எடுத்து பாருங்கள். இப்போ சம்பள தண்ணி இல்லை, மோட்டர் ஓடிட்டு இருக்கும்போது சம்பள தண்ணி இல்லைன்னா கட் ஆயிரும். சின்ன குழந்தைய கையில் கொடுத்தாலும் அது ஒன்றும் செய்யாது. ஸோ அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷனோட நம்மளோட ப்ராடக்ட் இருக்கும். 25%, 50%, 75%, 100%. உங்களுக்கு பஸர் வேணும்னா இதில் ஆன் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி ஃபுல்லானே பஸ் அடிக்க ஆரம்பிச்சிடும். இது கூட ஒரு 5 சென்சாரும் உங்களுக்கு சேர்ந்தே வந்துடும். இதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா வெறும் 1650 ரூபா தான். எனக்கு டைமர் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னம்னா இதுவும் சேம் 1650 தான். 1650 ரூபா வரும். ஒரு புது வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 400 அடிக்கு போர், ஒரு சிலருக்கு தண்ணி இல்லாத இடத்துல 600 அடிக்கு போர், ஏன் 1000 அடி கூட நீங்கள் போர் போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி மோட்டார்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க. ஸோ ஒரு 1/2 HP வி ஃப்ளோங்க இது. 1/2 HP மோனோ பிளாக். 1/2 HP மோனோ பிளாக்ல 3500 வரும். இதுக்கு பேர்லாம் ஷாலோ பம்ப்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஜெட் மோட்டர் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. மேலே பார்த்துக்கோங்க, நம்ம IS சர்டிஃபிகேஷன்ஸோடய நம்ம வச்சிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் அப் இந்தியாவில் ஒரு 6 கம்பெனி தான் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சர்டிஃபிகேஷன் இருக்கு. அது நம்மளோட ஒன் ஆஃப் த கம்பெனி. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்கள் உள்ள டைட்டில் தம்ப்நெயில் எல்லாம் பார்த்து உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஆக்சுவலி இன்றைக்கி இருக்கிற பிஸி ஷெடியூலில் எல்லாருக்குமே நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, ரொம்ப முக்கியமாக அத்தியாவசியமாக தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட்டு அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் அப்படின்ற ஒரு டிவைஸுங்க. இது ஏன் எல்லாருக்கும் தேவை அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற ஷெடியூலில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலை பார்த்தா தான் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியுன்றாங்க. எல்லாருமே வேலைக்கு போகிறப்போ வீட்டில் வயசானவங்களும் இப்போ வீட்டு பாதுகாப்புக்காக விட்டுட்டு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மோட்டரை போட்டு அதை திருப்பி போய் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை, உடல் ஒத்துழைக்கிறது இல்லை. ஸோ ஆன் பண்ணிடுறாங்க, மறந்துடுறாங்க. அது பாட்டு தண்ணி வந்து லிட்டர் கணக்கில் கீழே போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு டிவைஸ் நீங்கள் வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த லெவல் வந்தோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். இது வந்து பல பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு. அதை நேரடியாக உற்பத்தி பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரரே இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல வந்து மீட் பண்ணியிருக்கிறோம். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்றதுக்காக நம்ம கூட வந்து மிஸ்டர் பால மணிகண்டன் இருக்காங்க. கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ன் எக்ஸ்பர்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி. ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சர்வீஸ் ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே டீட்டெயிலாக நம்ம பிரதர் இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ, வணக்கம். வணக்கம் பிரதர், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த மாதிரி சர்வீஸ்ல அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா கடைகள்ல கிடைக்கின்றதை தாண்டி நேரடியா உங்களே சந்திக்க வந்திருக்கப்போ எங்க மக்களுக்கும் பெரிய லெவலில் பெனிஃபிட் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சோ உங்களையும் உங்க நிறுவனத்தை பத்தி ஒரு அறிமுகப்படுத்திக்கோங்க. 2018ல பார்ன் எக்ஸ்பர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இது மெயின் கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனோனே ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சிஸ்டமா தான். நம்ம ஆட்டோமேஷன் கம்பெனி தான். ஒரு சம்மர்சபிள் போர் மோட்டர் தான் நம்மளோட மெயின் மேனுஃபேக்சரிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் சம்மர்சபிள் ஸ்டார்டர் பேனல்ஸ், இந்த மாதிரி பேனல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பின்னாடி உள்ள எல்லாமே பேனல்ஸ். இந்த பேனல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய வீட்ல நடக்கக்கூடிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணது என்னன்னா, எங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா ஏதாச்சும் ஒரு கண்ட்ரோலர் ரெடி பண்ணி கொடுங்க. எனக்கு வந்து இப்ப தண்ணி போர்ற தண்ணி இல்லாம போயிருது. அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு சிச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு 5 வாடகை வீடு இருக்குது. யார் மோட்டர் ஆன் பண்றான்னு தெரியல, யாரோட EB கரண்ட்ல எனக்கு தண்ணி ஓடுதுன்னு சொல்லி அப்ப இந்த மாதிரி ஆட்டோமேஷனா கேக்குறாங்க. 2018க்கு அப்புறம் என்னைக்கு யூடியூப் வந்து பூம் ஆக ஆரம்பிச்சோ அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆட்டோமேஷன் பூம் ஆரம்பிச்சு. கரெக்ட். ஓகேங்களா? சோ இப்போ எல்லாருமே ஆட்டோமேஷன் கேட்கும்போது அப்போ ஸ்டார்ட் பண்ணதா இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு கண்ட்ரோலர் ரெடி பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி தான் இது எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்கு ஒரு சிஸ்டம். அதுதான் இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். சூப்பர். சோ இது எல்லாமே எங்கிட்ட அவைலபிள் இருக்கு. இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஆள் போதும், ஒருத்தர் போதும். இந்த ஒருத்தர். இது வந்து நீங்க யோசிச்சதை விட மக்களுடைய தேவைதான். இது மக்களுடைய தேவைதான் ப்ராடக்டா மாறிச்சு. அவங்களோட கேள்விகள் இப்போ ஏன்னா மோட்டர் எங்கிட்ட வாங்குறவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, மோட்டர் ஆட்டோமேஷன் பேனல்ஸ் எல்லாமே வாங்குறாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி டிவைஸ்
கொடுத்தா என்ன. சோ அப்ப 2018ல ஸ்டார்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் பண்ணது இந்த ப்ராடக்ட். ஓகே ப்ரோ. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாடல் எல்லாமே ஒரு 6 வருஷத்துல மக்களோட குறையை திருப்பி கேட்டு இதுல என்ன அட்வான்ஸ் பண்ணலாம், இதுல என்ன அட்வான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணதுல ஒரு 6 மாடல் இருக்கு. அது போக இன்னைக்கு நான் உங்களுக்கு என்னோடைய மோட்டர்ஸோட யூனிட் மக்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர் தாண்டி அந்த மோட்டர் தேவை. வீட்டுல மோட்டர் இருக்கு, அந்த மோட்டரையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் ஃபுல் ரேட்டோட என் கண்ட்ரோலர் ரேட் என்ன காஸ்ட் ஆகும் சொல்லிட்டு இதுல வந்து நீ கோயம்புத்தூர்னு எடுத்துட்டீங்கன்னா மோட்டர்ல பெஸ்ட் அவங்க தான். நீங்க இந்தியா வேர்ல்ட்லயே பெஸ்ட் மோட்டர் மேனுஃபேக்சரிங்னா அது கோயம்புத்தூர் தான். அந்த கோயம்புத்தூர்ல ரெடி பண்ற மேனுஃபேக்சர்ட்ட இருந்தே ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்டர் கண்ட்ரோலர் தான் எப்படி இருக்கும். எஸ் சூப்பர் ப்ரோ. சோ அதனால நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீ ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாத்துறலாம். உங்களுக்கு எல்லாமே நான் கூட்டு போய் மக்களுக்கு எல்லாத்தையுமே ஓப்பனா காமி. எனக்கு என்ன क्वेश्चंस உங்க மனசுல தோணுதோ மக்கள் கேள்வி என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா. ஏன் முக்கியமா நம்ம வந்து இங்க பான் எக்ஸ்பர்ட் வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு நடுவில் எந்த இடைத்தரகர்கள் கிடையாது, டீலர்ஷிப் கிடையாது, டிஸ்ட்ரிபியூஷன் பிரைஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நேரடியா உற்பத்தி பண்ற விலைக்கு அப்படியே கடைசியா மக்களாக நமக்கு வந்துருது. இப்போ எந்த அளவுக்கு காஸ்ட் கட்டிங்க நம்மளால வாங்க முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது பிரைஸ்ல உங்களை ஆச்சரியப்படுத்த போது ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. ப்ராடக்ட் பார்த்துடலாமா? கண்டிப்பா பார்த்துடலாம். சரி, இந்த ஆட்டோமேட்டிக் வாட்டர் கண்ட்ரோலர் எங்கெல்லாம் யூஸ் ஆகும்? சாதாரண சின்ன வீடா இருந்தாலும் சரி, பெரிய வீடா இருந்தாலும் சரி, எங்கெங்கெல்லாம் மோட்டார் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் டேங்க் இருக்கோ, அங்க எல்லா இடத்துக்கும் இந்த வாட்டர் கண்ட்ரோலர் யூஸ் ஆகும். ஏங்க இந்த வாட்டர் கண்ட்ரோலர் போடணும்? ஏன் எங்களுக்கு கை இல்லையா, எங்களுக்கு கால் இல்லையா, நாங்க போய் மோட்டர் ஆன் பண்ண மாட்டோமா, ஆஃப் பண்ண மாட்டோமா, ஏன் இந்த ப்ராடக்ட் நாங்க வாங்கி போட்டா தான் நாங்க ஆன் ஆஃப் பண்ண முடியுமோ அப்படிங்கிற உங்க மைண்ட்ல என்ன ஓடுதோ அது எனக்கும் அதுல ஓடி. ஆனா காலத்தின் கட்டாயம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? நீங்க நம்ம வீட்டுல வயசானவங்க இருக்கிறாங்க, அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்துட்டாங்க, நீங்க எல்லாருமே வேலை பார்த்தா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, சாப்பிட வேண்டி இருக்குது. அதே மாதிரி வீட்டுல எல்லாருமே வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒருத்தர் வேலை பார்த்தா இல்ல, எல்லாருமே வேலை பார்க்கணும். அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல டேங்க்ல தண்ணி குறைஞ்சதா அதுவே ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிற மாதிரி, டேங்க்ல தண்ணி ஃபுல் ஆச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிற மாதிரி, கீழே சம்பு தொட்டில தண்ணி இல்லையா இமிடியேட்டா மோட்டர் கட் ஆஃப் ஆயிருங்க. போர்ல தண்ணி இல்லையா அது 1000 அடி போரா இருந்தாலும் சரிங்க இமிடியேட்டா கட் ஆஃப் ஆகி விட்டுருங்க. லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் பிரச்சனையா, கவர்மெண்ட் கொடுக்குற கரண்ட் சின்ன மால் ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த இடத்துல நமக்கு அதனால நமக்கு ஹோம் அப்ளையன்ஸ் போகுது அப்படிங்கிற பிரச்சனையா, அதையும் தடுத்துருங்க. சரி, அப்ப இவ்வளவு விஷயத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டிவைஸ் நம்ம வீட்டுக்கு வேண்டாமா? கண்டிப்பா வேணும். சோ அதுல கிட்டத்தட்ட ஒரு 6 மாடல் இருக்குங்க. உங்க வீட்ல என்ன சிச்சுவேஷன் இருக்கோ அதை நான் சொல்றேன். அதுல என்ன மாடல் உங்களுக்கு தேவையோ அது நீங்க இமிடியேட்டா கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல ஒரு சின்ன மோட்டர் யூஸ் பண்றோம். சாதாரண சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம்னா எனக்கு மோட்டர் தண்ணி ஆன் ஆயிட்டு தண்ணி மேல டேங்க்ல ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம போய் ஆஃப் பண்ணுவோம். இது என்ன மாதிரி டைப்ல இந்த மாதிரி மோட்டர் சுவிட்ச் டைப்ல வரும்னா செல்ஃப் ரன்னிங் மோட்டர், மோனோ பிளாக் மோட்டர், ஜெட் மோட்டர், ஓபனர் சப் மோட்டர், போர் மோட்டர். போர் மோட்டர் பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய பச்சை கலர் சப் மோட்டர் கூடிய ஸ்டார்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மோட்டார் டைப். இந்த மோட்டர் எல்லாமே மேல டேங்க்ல தண்ணி ஏத்துறதுக்காக யூஸ் பண்றோம். இது ஆட்டோமேட்டிக் பண்றதுக்காக யூஸ் பண்றதா ஃபர்ஸ்ட் மாடல் யுனிவர்சல் கண்ட்ரோலர். இந்த யுனிவர்சல் கண்ட்ரோலர் பொறுத்தவரைக்கும் என் கையில இருக்கு பாருங்க. இந்த யுனிவர்சல் கண்ட்ரோலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க்ல தண்ணி குறைஞ்சா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப், சம்பிள் தண்ணி எல்லாம் கட் ஆஃப் ஆகுறது எல்லாமே இதுல வந்துரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயரிங் டயக்ராம் வந்துருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2300 வரும். 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. 3 வருஷம் இந்த பொருளோட வாரண்டி பீரியட் நாங்களே கெயின் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் லைஃப் 7 இயர்ஸ்ங்க, மேக்ஸிமம் லைஃப் 10 இயர்ஸ் வரைக்கும் ஓடும். அதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது கூட அழகா இதே மாதிரி 2 ஃப்ளோட் வந்துருங்க. டேங்க்ல போடக்கூடிய சென்சார்ஸ் இதுதான் என்ன பண்ணும்னா டேங்க்ல தண்ணி குறையும் போது ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகும், டேங்க்ல தண்ணி ஃபுல் ஆச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும், கீழே சம்பள தண்ணி எல்லாம் கட் ஆஃப் ஆகுறது. அதே மாதிரி இதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமும் இருக்குதுங்க. லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் இதுல அவைலபிள் இருக்கு. சோ உங்க மோட்டருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. சோ செகண்ட் மாடல் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு போர்ல வந்து எனக்கு சம்பு தொட்டிக்குள்ள எனக்கு ஃப்ளோட் போட முடியாதுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃப்ளோட் வந்து என் சம்பு தொட்டி வந்து கார் பார்க்கிங்ல இருக்கு, எனக்கு இதுல ஃப்ளோட் போட முடியாது. எனக்கு வந்து போர்ல தண்ணி இல்லைன்னா தெரியறதுக்காக எனக்கு பசர் சவுண்டோட கட் ஆஃப் ஆகணுங்க அப்படின்னம்னா இந்த ட்ரை ரன் பசர் கண்ட்ரோல் போய்க்கோங்க. இது விலை என்னங்க, இதுல இருந்து ஜாஸ்தி ரொம்ப ஜாஸ்தியா வந்துருமோ, 1000 ரேட் ஜாஸ்தி இருக்குமோ? இல்லங்க, வெறும் 200 சேர்த்து கொடுத்தீங்கன்னா போதும். 2500 தான் இந்த ட்ரை ரன் பசர் கண்ட்ரோலருங்க. சரி, இந்த 2500 பசர் கண்ட்ரோலர் பாத்தீங்கன்னா இதுவும் 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப், சம்பள தண்ணியில கட் ஆஃப் ஆகுறது எப்படி காமிக்கணும்னா டேங்க்ல ஓவர்ஃப்ளோ ஆகிறதுல கப்ளிங் சென்சார் ஒன்று கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு கப்ளிங் சென்சார்னு ஒன்று கொடுத்துருவோம். இந்த சென்சார்ஸ் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வர்ற இடத்துல டச் ஆன உடனே மோட்டர் ஓடுதுன்னு அர்த்தம். தண்ணி வந்துட்டு இருக்கு, அதனால மோட்டர் ஓடலாம். 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கும். சென்சாரை டச் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகி பசர் சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தேர்ட் மாடல் பாத்தீங்கன்னா எங்க நான் அந்த அளவுக்குலாம் சோம்பேறி இல்லைங்க, நான் கை காலம் நல்லா இருக்குதுங்க, நான் போய் மோட்டர் ஆன் பண்ணிக்கிறேன், எனக்கு ஓவர்ஃப்ளோ ஏன்னா மறதி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது, தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகாம கட் ஆஃப் மட்டும் ஆனா போதும். அதே மாதிரி நான் வாடகை வீடு வச்சுக்கிறேன், நான் ஓனருங்க, என் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ஓவர் பிரச்சனைங்க, யாராச்சும் மோட்டர் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஆஃப் பண்ண மாட்டாங்க, ஓவர்
டோர் 5 வளைஞ்சதுனா இல்ல நான் இல்ல நீலாம் சண்டை போடுறாங்க, என்னால இந்த பிரச்சனையை பஞ்சாயத்து தீர்க்கவே முடியாதுங்க அப்படின்னு உங்க ஓனர் உங்க மனசுல ஓடிட்டு இருக்கும் இல்லையா, உங்களுக்கான ப்ராடக்ட் தாங்க இது. இது செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த செமி ஆட்டோமேட்டிக் 1800 வரும். இதுவும் 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிங்க. இதுவும் உங்க வீட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், மேனுவலா நீங்க டைரக்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து 4 டேங்க் இருக்குங்க, 5 டேங்க் இருக்குங்க, அப் டு நீங்க 11 டேங்க் வரைக்கும் நீங்க இதை என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். இந்த கண்ட்ரோலர்ல மேனுவலா நான் மோட்டர் ஆன் பண்ணிக்கிறேன், எத்தனை டேங்க் நான் செலக்ட் பண்ண போறேன், தண்ணி ஃபுல்லாவே ஆஃப் மட்டும் ஆனா போதும். அது தனியா ரோட்டரி சுவிட்ச் கொடுத்துருவோம். அது 3 டேங்க் இருந்தா 650 ரூபாய் வரும், 10 டேங்க் இருந்ததுன்னா உங்களுக்கு 1200 வரும். அந்த ரோட்டரி சுவிட்ச் வந்து நீங்க இந்த ரேட் கேட்டு அதுக்கு அப்புறம் வாங்கினா போதும். சரிங்களா? இது 3வது மாடல். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியாலே ஒரு 4 கம்பெனி தாங்க இருக்கு கம்ப்ரஸருக்கு சக்சஸ்ஃபுல்லா. 100 கம்பெனி கம்ப்ரஸருக்கு வாட்டர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனா யார் சக்சஸ்ஃபுல்லா பண்றா? ஏன் நானே வந்து இன்னும் 3 கம்பெனி என்ன விட நல்லா பண்றான்னு சொல்றான்னா அவங்க அந்த அளவுக்கு சொன்னதோட குவாலிட்டியை கொண்டு வந்துக்கிறாங்க. கம்ப்ரஸரோட வேலை என்ன, எனக்கு மோட்டரை பம்ப் பண்ணி மேலே ஏத்துது. சோ இதுக்கு ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் போடணும்னா அப்ப நார்மல் மோட்டருக்குலாம் சுவிட்சை வெறும் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் பண்ணா போதும். ஆனா கம்ப்ரஸர் பொறுத்த வரைக்கும் வால்வ் ரிலீஸ் பண்ணி ஒன்னு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்காக இந்த சொலனாய்டு வால்வும் சேர்த்தே கொடுத்துருங்க. இந்த வாட்டர் லெவலோட சேர்த்து கம்ப்ரஸருக்காக சொலனாய்டு வால்வும் சேர்த்து கொடுத்துரும். இது 2950 2950. இந்த சொலனாய்டு வால்வுக்கு தான் ரேட். கண்ட்ரோலர் 2300 தாங்க. இந்த சொலனாய்டு வால்வ் 650 வரும். இது உங்களுக்கு 2950 தான். நீங்க இது 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி, 2 இயர் சர்வீஸ் வாரண்டி என்ன பண்ணிக்கலாம். இதுவும் டைரக்டா என்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா உங்க வீட்ல நானே என்ன வோல்டேஜ் எனக்கு உள்ள வரணும், இந்த வோல்டேஜ் எனக்கு மெயின்டைன் ஆகணும், இந்த கரண்ட்ல என் மோட்டர் ஓடுது, இதை தாண்டி ஒரு பிசுறு தட்டினாலும் என் மோட்டர் ப்ரொடெக்ட் பண்ணிடணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா என் போர்ல வந்து தண்ணி இல்லைங்க, வெறும் 10 நிமிஷம் தான் மோட்டர் ஓடுது, தண்ணி ஊத்து கம்மியா இருக்கு, 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், திருப்பி 10 நிமிஷம் எனக்கு மோட்டர் ஓடணும் அப்படிங்கிற சைக்கிள் டைமோட சேர்த்து வேணும்னா இந்த யுனிவர்சல் டிஜிட்டல் கண்ட்ரோலர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ், ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன், ஆஃப் டிலே டைமர், ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன், இப்படி எல்லா வசதியோட சேர்ந்து வரக்கூடியதான் இந்த டிஜிட்டல் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். இதோட விலை எவ்வளவு தெரியுமா? வெறும் 3200 ரூபாய் மட்டும்தான். இதுதான் எங்கிட்ட இருக்கிறதுலயே ஹையஸ்ட் பிரைஸ்ங்க. வாட்டர் லெவல் கண்ட்ரோலர்லயே இருக்கிற ஹையஸ்ட் பிரைஸ் இது 3200 ரூபாய். நீங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த செமி ஆட்டோமேட்டிக் 1800 ரூபாய்க்கு பார்த்திருப்பீங்க. இதை விட ஜாஸ்தினா இதுதான். சோ வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் பிரைஸ்ல நீங்க ஒண்ணு இல்ல ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பாருங்க. வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் வெறும் 650 ரூபாய் கிடைக்குதுமா. அந்த 650 ரூபாயில என்ன குவாலிட்டி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஒரு மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா 1/2 HP மோட்டர் ஒரு 4 ஆம்ஸ் எடுக்குதுங்க. ஆனா அவன் உள்ள போடக்கூடிய ரிலே பாத்தீங்கன்னா 7 ஆம்ஸ் போடுறான். என்னைக்குமே எந்த ஒரு ப்ராடக்ட்லயுமே கரண்ட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும், சுவிட்சிங் பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் டைம்ஸ் த கரண்ட் மட்டும் தான் நீங்க போடணும். அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 ஆம்ஸ் போடுறாங்கன்னா நான் சொல்றது என்ன, 1/2 HP 4 ஆம்ஸ் ஆகும். அப்ப 3 மடங்கு ஜாஸ்தியா போடணும்னா 12 ஆம்ஸ் ரிலே போடணும். அப்ப அவன் ஏன் 7 ஆம்ஸ் ரிலே போட்டான்? அப்ப கண்டிப்பா கம்மியா தானங்க கொடுக்க முடியும். அதே மாதிரி பாருங்க, நம்ம இதுல 30 ஆம்ஸ் ரிலே போடும். சாதாரண 1/2 HP மோட்டருக்கு நம்ம 30 ஆம்ஸ் ரிலே போட்டு தான் என்ன பண்றோம், நம்ம இந்த ரிலேவே நம்ம கொடுக்கிறோம். அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே நார்மல் SMPS டைப்ஸ் தான். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்றது இல்ல, வெறும் SMPS தான் யூஸ் பண்றாங்க. கம்ப்யூட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ற மாதிரி. நான் மோட்டர் லோட் கொடுக்குறவன், AC சப்ளை யூஸ் பண்றவனுக்கு DC SMPS யூஸ் பண்ணி எனக்கு என்னங்க பிரயோஜனம்? நீங்களே ஒரு ஆன்லைன்ல நடக்கிறதுல நீங்க விசாரிச்சு பாருங்க. ஒரு 100 மடங்கு விசாரிச்சு பாருங்க. ஒரு 1/2 HP நான் மோட்டர் வச்சிருக்கேன், குவார்டரேஜ் போட்டிருக்கேன், ஏங்க ஆன்லைன்ல பாத்துருக்கேன் நீங்க ரேட் ஜாஸ்தியா சொல்றீங்கன்னா இதுதாங்க நடக்குது. இத டீடைலா யாரும் ஓபன் பண்ணி காமிக்க போறது இல்ல. சோ உங்க மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ஹெவி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 220 கிராம் வரும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒண்ணே ஃபுல் காப்பர்ல இருக்கும். 220 கிராம் வரும் உங்களுக்கு. நமக்கு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் எல்லாம் போட்டு AC டு DC தான் கன்வெர்ட் ஆகும். அண்ணே நீங்க டேங்க்குள்ள கொண்டு போய் ஃப்ளோ சென்சரை போட சொல்றீங்க, மேல கரண்ட் பாஸ் ஆகிறத தண்ணிக்குள்ள ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். உங்க சேஃப்டிக்கு நான் பொறுப்பு. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா வெறும் 4 வோல்ட் DC தான் உள்ள கொண்டு போயிருக்கிறேன். சின்ன குழந்தை கையில கொடுத்தாலும் அது ஒண்ணு செய்யாது. சோ அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷனோட நம்மளோட ப்ராடக்ட் இருக்கும். கிட்டத்தட்ட இது ISO சர்டிஃபைட் ஆன ப்ராடக்ட். மேலே பாத்துக்கோங்க, நம்ம ISO சர்டிஃபிகேஷன்ஸோடயே நம்ம வச்சிருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் அப் இந்தியால ஒரு 6 கம்பெனி தான் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சர்டிஃபிகேஷன் இருக்கு. அது நம்மளோட ஒன் ஆஃப் த கம்பெனி. ஸ்டார்ட் அப் இந்தியால நம்மளோட சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. DIPP 66265 நம்மளோட சர்டிஃபிகேஷன் நம்பர். நீங்க வெரிஃபை பண்ணி பாத்துக்கலாம். இப்படிப்பட்ட ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா www.bornexpertgroup.com அந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். கீழ தெரிய 3 டிஸ்கிரிப்ஷன்ல முதல்ல இருந்தே அண்ணா நம்பர் காமிச்சிருப்பாங்க. அந்த நம்பர்ல போய் நீங்க கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணா எந்நேரம் கூப்பிட்டாலும் போன் எடுப்பாங்க. நைட் 9 மணிக்கு தூங்குற டைம் தவிர்த்து நீங்க கண்டிப்பா கால் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்காக அட்வான்ஸ் மாடல் செக் பண்ணி காமிச்சிடுறேன். சரிங்களா? இப்போ இது பாத்தீங்கன்னா யுனிவர்சல் டிஜிட்டல் கண்ட்ரோலர். இது பம்ப் கார்டு பண்ணிருக்கோம். இதுலயே பாருங்களேன் எல்லாமே இப்போ ஓவர்லோட், ட்ரை ரன், ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ், சைக்கிளிக் ஆன், சைக்கிளிக் ஆஃப், ரோட்டரி லாக் ஆயிடுச்சுனா ஃபால்ட் பண்றது, டேங்க் ஃபுல்லா இருக்குது, சம்ப் லோங்கிற இண்டிகேஷன் எல்லாமே காமிச்சிருக்கு. பாருங்க இப்போ நான் மெயின் சப்ளையை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் பைபாஸ்ல போடுறேன். இப்போ கீழே பாருங்க லைவா நான் உங்களுக்காக ஒரு 1 HP மோட்டர் AC மோட்டர் இதுல வச்சிருக்கிறேன்.
இதுல அழகா பாருங்க வோல்டேஜ் என்ன வோல்டேஜ் காமிக்குது பாத்தீங்களா? ஆம்ஸ் வந்து 6.3 ஆம்ஸ் இருக்குது இந்த மோட்டர். வோல்டேஜ் பாத்தீங்கன்னா நமக்கு 222 எடுக்கும். இப்போ வோல்டேஜ் ஃபர்ஸ்ட் 222 ஆம்ஸ். அடுத்து என்னன்னு உங்களுக்கு காமிக்கும் 6.3. இப்போ இந்த 6.3 கீழே குறைஞ்சிச்சுன்னா மோட்டர் லோடுல இருக்கிற பொறுத்த வரைக்கும் 6.3 ஆம்ஸ் இருக்குது. மோட்டரோட லோடு கம்மியாச்சுன்னா இமிடியேட்டா ட்ரிப் ஆகிறதுக்கு பதிலா ட்ரை ரன். லோடு கம்மியா இருக்குது. அதே மாதிரி எனக்கு ரோட்டரி லாக் ஆயிடுச்சுன்னா லோடு ஜாஸ்தி ஆகும். மோட்டர் பிடிச்சதுன்னா ஆம்ஸ் ஜாஸ்தியா எடுக்கும். அப்ப ஆம்ஸ் ஜாஸ்தி எடுக்கும் போது எனக்கு இமிடியேட்டா ட்ரிப் ஆகணும். இதுக்கு பேர் தான் ஓவர்லோட் ப்ரொடக்ஷன். ஹை வோல்டேஜ்னா 222 வோல்டேஜ் தான் இருக்கு. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 222 230 தான் வோல்டேஜ். அதுக்கு மேல எனக்கு 240க்கு மேல போகுது அப்படின்னா இமிடியேட்டா கட் ஆஃப் ஆகணும். 180 கீழே வந்தாலும் இமிடியேட்டா கட் ஆஃப் ஆகும். ஸோ இந்த ப்ரொடக்ஷனோட வரக்கூட இந்த டிஜிட்டல் கண்ட்ரோலர் இப்போ ஆட்டோமேட்டிக்கான பார்த்துடலாம். இப்போ நான் மேலே வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்ல போட்டுக்கிறேன். 3 2 1. இப்போ சம்ப் லோன் காமிக்கிங்க. கீழே பாருங்க சம்ப்ல தண்ணி இல்லைன்னா ஃப்ளோட் வந்து இப்படி தான் தொங்கும் கீழே. மேலே ஆனால் டேங்க்ல தண்ணி இல்லைன்னு காமிக்குது. இங்க பாருங்க இண்டிகேஷன் பாருங்க. டேங்க் லோ, சம்ப்லையும் தண்ணி லோ. இப்போ பாருங்க இப்போ சம்ப்ல தண்ணி ஃபுல் ஆகுது. இப்போ ஃப்ளோட் இப்படி எப்படி மிதக்கும்னா இப்படியே தான் மேலே வரும். இப்போ மேலே பாருங்க சம்ப் ஃபுல்லுன்னு இதில் காமிக்குது. 3 2 1. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் ஆன் ஆகுது. இங்கே பாருங்க மோட்டர் தண்ணி ஃப்ளோ ஆகுதுங்கிற உங்களுக்கு இண்டிகேஷனோட வந்துடும். இப்போ டேங்க் லோவாக இருக்கனால தண்ணி ஏறிட்டு இருக்கு. இப்போ 6.3 ஆம்ஸ் எடுத்துட்டு இருக்குது. இப்போ பாருங்க டேங்க்ல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல் ஆகுது மேலே. அங்கே பாருங்க டேங்க்ல தண்ணி ஃபுல்லுன்னு காமிச்சிருச்சு. TFL டேங்க் ஃபுல் அப்படின்னு காமிச்சிருச்சு. மேலே கிரீன் கலர் லைட் எடுத்து பாருங்க டேங்க் ஃபுல். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா திருப்பி தண்ணி குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆகிக்கும். 3 2 1. இப்போ சம்பில் தண்ணி இல்லை, மோட்டர் ஓடிட்டு இருக்கும்போது சம்பில் தண்ணி இல்லைன்னா கட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் எப்படிங்க இந்த மோட்டரில் என்ன ஆம்ஸ்னு கொண்டு காமிக்குது, என்ன வோல்டேஜ் காமிக்குன்னா அதுதாங்க இந்த டிஜிட்டல் கண்ட்ரோலுடைய ஸ்பெஷாலிட்டியே. இப்போ இதில் போட்டிருக்கும் போது இதான் சீட்டு காயில். இந்த சீட்டு காயில் மூலியமாகவே நம்ம லோடு என்னங்கிறத என்ன பண்ணிக்கலாம், நம்ம லைவாகவே இதில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு வெறும் 1650 ரூபாயிலேயே எனக்கு வந்து என்னோட டேங்க்ல என்ன லெவல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தண்ணி ஃபுல்லாச்சுன்னா ஒரு அலாரம் அடிச்சா போதுங்க. அப்படின்னம்னா வெறும் 1650 ரூபாய்க்கு இந்த வாட்டர் லெவல் இண்டிகேட்டரோட வந்துருங்க. பாருங்க 25%, 50%, 75%, 100%. உங்களுக்கு பஸர் வேணும்னா இதில் ஆன் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி ஃபுல்லானே பஸ் அடிக்க ஆரம்பிச்சிடும். இது கூட ஒரு 5 சென்சாரும் உங்களுக்கு சேர்ந்தே வந்துடும் என்ன லெவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா வெறும் 1650 ரூபா தான். இது லெவல் வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் வித் பஸ்ஸரோடய நம்மகிட்ட அவைலபிள்ஸ் இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணா எனக்கு வந்து டைம் செட் பண்ணுறேன் போதும், எனக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை மினிமம் நான் 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் அந்த மாதிரி செட் பண்ணாலே போதும், எனக்கு டைமர் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னம்னா இதுவும் சேம் 1650 தான், 1650 ரூபா வரும். நீங்கள் இதில் சைக்கிளிக் ஆன் சைக்கிளிக் ஆஃப் ஆப்டில் டைமர் நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க. ஸோ மக்களே நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான மோட்டார்ஸு. நீங்கள் புது வீடு கட்டலாம், இல்லை பில்டிங் கட்டலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் புதுசாக பண்ணிவிட்டு எடுத்தோடனே நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் போர் போடுறது தான். ஸோ அந்த மாதிரி சம்மர்சபிள் போர்ஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. பழைய மோட்டர்ஸ் உங்களுக்கு வந்து வீட்டில் செல்ஃப் ப்ரைமிங் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, மோனோபிளாக் மோட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது காயில் போயிருச்சுனாலும் புது மோட்டர் வாங்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கோயம்புத்தூர் தான் இருக்குதுலேயே மோட்டருக்கு மேனுஃபேக்சரிங் பேர் பெற்ற இடம். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இருந்து டேரெக்டாக மேனுஃபேக்சர் இருந்து உங்கள் வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு புது வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி போர் கண்டிப்பாக இருப்பீங்க. ஒரு 100 அடி 200 அடி 400 அடிக்கு போர், ஒரு சிலருக்கு தண்ணி இல்லாத இடத்துல 600 அடிக்கு போர், ஏன் 1000 அடி கூட நீங்கள் போர் போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி மோட்டார்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க. 100 அடி தாங்க நான் போர் போட்டிருக்கேன், எனக்கு 50 அடியில தண்ணி வந்துருச்சு. எனக்கு இதுக்கு என்ன மோட்டர் சூட்டபிள் ஆகும் பார்த்தீங்கன்னா வெறும் 1 HP 10 ஸ்டேஜ் மோட்டார் போட்டாலே போதும். வித் ஸ்டார்டரோட வெறும் 7500 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைச்சிரும். வித் பேனல் போர்டு இந்த மாதிரி உங்களுக்கு பேனல் போர்டோடய சேர்த்து உங்களுக்கு 7500 ரூபாய்க்கு என்ன பண்ணிடும் உங்களுக்கு மோட்டர் கிடைச்சிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 1 HP 10 ஸ்டேஜ் இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக பேக்கிங்காக ரெடியாக இருக்குது. 100 அடி கொடுத்துட்டீங்கன்னா மேலே 50 அடி 150 அடி வரைக்கும் அது யூஸ் ஆகும். 1 HP 10 ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 150 ஃபீட் வரைக்கும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என் வீட்டில் நான் 200 அடி போர் போட்டிருக்கேங்க, அதுக்கப்புறம் 40 அடி மேலே தண்ணி ஏற்றணும், அப்போ 240 அடி ஆச்சு. இந்த இதுக்கு என்ன மோட்டர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1 HP 12 ஸ்டேஜ் 1 HP 12 ஸ்டேஜ்லேயே 240 ஃபீட் 100 கோர் லென்த்தில் காப்பர் ரோட்ரு காப்பர் வைண்டிங்கு வெளியே அவுட்ரு இந்த மாதிரி நீட்டாக SS பாடியிலே துருப்பிடிக்காத அளவுக்கு மக்களுக்கு தண்ணிக்குள்ளே போடக்கூடிய துருப்பிடிக்காத அளவுக்கு SS பாடியில் வெறும் 8500 ரூபா, வெறும் 8000 வித் ஸ்டார்ட்டோட கொடுத்துறோம். 300 அடி போர் போட்டிருக்கிறேன், 290 அடி இறக்கினா போதும். மேலே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 25 அடிக்கு மேலே நான் தண்ணி ஏற்றுறேன். இதுக்கு என்ன மோட்டர் சஜஸ்ட் பண்ணா 1 HP 18 ஸ்டேஜ் வித் ஸ்டார்ட்டோட 13500 ரூபா, காப்பர் ரோட்ரு
காப்பர் வைண்டிங் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி என்ற என்ன மோட்டர்ல 1 இயர் ரீப்ளேஸ்மெண்டோட 13500 ரூபாய் 450 அடி போர் போட்டுருக்குங்க எனக்கு வந்து 400 அடி 400 அடி நான் போர் இறக்கிடுவேன் அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடி ஏத்துறேன் எனக்கு இதுக்கு என்ன மோட்டர் சொல்லுவோம்னா 2 HP போய்க்கோங்க 2 HP ல 25 ஸ்டேஜ் போடுங்க 16500 ரூபாய் வித் ஸ்டார்டரோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கோரணத்தெல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு நீங்களே பாருங்க இதெல்லாம் 1 HP 15 ஸ்டேஜுங்க இதெல்லாம் உங்களுக்கு 250 அடி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 1க்கு 12 ஸ்டேஜ் 1 HP 12 ஸ்டேஜ் 2 HP மோட்டர் 25 ஸ்டேஜ் இது 2 HP பார்த்தீங்கன்னா 24 ஸ்டேஜ் என்கிட்ட அவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கு நீங்களே பாருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 1 HPங்க 10 ஸ்டேஜ் 12 ஸ்டேஜ் இதுவும் 1 HP 10 ஸ்டேஜ் 1.5 HP 20 ஸ்டேஜுங்க இது ஃபுல்லாவே 2 HPங்க பம்ப் பொறுத்த வரைக்கும் 20 அடி 30 அடி அந்த மாதிரி வேணா வச்சுக்கலாம் ஸோ ஒரு சிங்கிள் HP மோட்டர் தாங்க எனக்கு விவசாயத்தில் யூஸ் பண்ண முடியுது 3 ஃபேஸ் அடிக்கடி வர்றதில்ல எனக்கு கிட்டத்தட்ட 900 அடி போர் இருக்குது அதே மாதிரி நான் டொமஸ்டிக் தான் எனக்கு 1000 அடி இறக்கிருக்காங்க எனக்கு ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் வேணும் எனக்கு அப்படின்னா 3 HP 36 ஸ்டேஜ் போய்க்கோங்க கிட்டத்தட்ட 900 அடி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய மோட்ரு பெரிய பம்ப்ஸ் இங்கே அவைலுக்கு V4 இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச மாடல் எல்லாமே 4 இன்ச் போருங்க நீங்கள் எப்போ வந்தாலும் ஸ்டாக் ரெடியாக இருக்கும் நீங்கள் டேரெக்டாக கோயம்புத்தூர் வந்து வாங்கணும் ஆசைப்பட்டாலும் டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம் பேமெண்ட் பண்ணீங்கன்னா இமீடியட்டாக ஒரே நாளில் இப்போ சென்னையாக இருந்தால் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து நீங்கள் காலையில் 4:30-5 மணிக்கு நீங்கள் போய் எடுத்துக்கலாம் எந்த ஊராக இருந்தாலுமே உங்களுக்கு டேரெக்டாக வரக்கூடிய ஸ்லீப்பர் கோச் பஸ்ஸஸ்லையும் நாங்கள் போட்டுருவோம் காலையில் வந்து எடுக்கிற மாதிரி அர்ஜென்ட்டாக நாளைக்கே ஐட்டம் வேணாலும் பண்ணி கொடுத்துடலாங்க ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இருக்காது அது நம்ம பார்சல் சர்வீஸ் என்ன பண்ணிடுவோம் போட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருவோம் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட் கட்டுறோம் அதுக்கு மேல மாடி மேல டேங்க் வச்சு நம்ம கொண்டு போயிட்டு இருந்தோம் முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 HP செல்ஃப் பிரேமிங் போட்டாலே போதுமானதா இருக்கும் ஒரு 1 HP செல்ஃப் பிரேமிங் மோட்டார் போட்டாலே போதுமானதா இருக்கும் இல்ல 1 HP மோனோ பிளாக் அந்த மாதிரி மோனோ பிளாக் செல்ஃப் பிரேமிங் டைப்லயே போயிட்டு இருப்போம் இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடல் பாத்தீங்கன்னா ஓபனல் சம்மதம்னு சொல்லுவோம் அதாவது தண்ணி தொட்டுக்குள்ளேயே போடக்கூடிய மோட்டர் இது கிணத்துக்குள்ளேயும் போடலாம் தொட்டிக்குள்ளேயும் போடலாம் தொட்டி கட்டியிருந்தீங்கனாலே தாராளமா இந்த மோட்டர் தாராளமா இறக்குவாங்க 1/2 HP மோட்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4250 ரூபாய் வரும்னா 1 HP மோட்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4950 வரும் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி 1 HP மோட்டர் கிட்டத்தட்ட நீங்க 85 அடி 100 அடி வரைக்கும் தள்ளிக்கலாம் உங்களுக்கு சோ இப்போ 1/2 HP பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 ல இருந்து 70 அடிக்குள்ள உங்களுக்கு என்ன பண்ணிரும் தாராளமா உங்களுக்கு தள்ளிரும்னா ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4000 லிட்டர் தண்ணி 1 HP ல தள்ளிக்கணும்னா சோ 1/2 HP பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3500 லிட்டர் தண்ணி வரைக்கும் என்ன பண்ணிக்கும் தாராளமா உங்களுக்கு தள்ளிரும் மேல அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1 HP மோட்டார் வரைக்கும் ஒரு 6 ஆம்ஸ் இருக்கும்னா 1/2 HP பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 to 5 ஆம்ஸ் வரைக்கும் நமக்கு ஆம்ஸ் ரேட்டிங் எடுக்கும் சோ அதிகமான கரண்ட் பில் இருக்காது காப்பர் ரோட்டர் காப்பர் வைண்டிங் மட்டும் தான் நாங்க யூஸ் பண்றோம் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட உங்க வீடு வந்து சேரும்னா சோ மேக்ஸிமம் ஓபனல் மோட்டர் என்ன பண்ணுங்க வர காலத்துல எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு செல்ஃப் பிரேமிங் மோனோபிளாக் கூட ரொம்ப நல்லா இருக்குது சோ இப்போ அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா உங்க வீட்ல சாதாரண மோட்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிருக்கீங்க சுவிட்சை வச்சு ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய மோட்டர் ஒரு செல்ஃப் பிரேமிங் மோட்டரா இருக்கலாம் மோனோபிளாக் மோட்டரா இருக்கலாம் ஷாலோ பம்பா இருக்கலாம் ஜெட் மோட்டர்ஸ் இருக்கலாம் எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம் இது ரேட்ஸோட நம்ம பார்த்துடலாம் 1/2 HP V flow னு சொல்லுவாங்க ஸ்லோ ஸ்பீட் மோட்டர் மாதிரியே இது வந்து V flow னு சொல்லுவாங்க கார்ப்பரேஷன் மோட்டர்ல இழுக்கிற மாதிரி சோ ஒரு 1/2 HP V flowங்க இது 1/2 HP மோனோபிளாக் 1/2 HP மோனோபிளாக்ல 3500 வரும் V flow பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4200 வரும் 1/2 HP சோ இதுலயே பாத்தீங்கன்னா 1/2 HP மோனோபிளாக் அவைலபிள் இருக்கு கேஸ்டிங் பாடி எல்லாமே ரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4900 rupees வரும் இது 1/2 HP செல்ஃப் பிரேமிங் நிறைய வேரியேஷன் இருக்கு 1 HP ல நிறைய வேரியன்ட் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 HP செல்ஃப் பிரேமிங் மோட்டார்ஸ் இதுவும் நம்மட்ட அவைலபிள் இருக்கு சோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஓபனல் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா அது ஓபன் பண்ணி உங்களுக்கு காமிக்கல இதுதான் ஓபனல் மோட்டர் சோ நான் அப்போ உங்களுக்கு காமிச்ச மாதிரி 1 HP ஓபன்ல உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கல அதனால அது ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து 1 HP 30 மீட்டர் அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 95 அடி வரைக்கும் தாராளமா ஏத்திக்குது ஒரு மேக்ஸிமம் கரண்ட் வெறும் 6 ஆம்ஸ் தான் எடுக்கும் 1 HP ஓபனல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 4950 ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரியோட உங்க வீடு வந்து சேர்ந்துருங்க சோ மோனோபிளாக் டைப்ஸ்ல இதெல்லாம் ஷாலோ பம்ப் இதுக்கு பேர்லாம் ஷாலோ பம்ப்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு ஜெட் மோட்டர் நம்மட்ட அவைலபிள் இருக்கு ஜெட் மோட்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த தலையில கவுத்தி வச்சாப்ல இருக்கும் மோட்டர் நிறைய இடத்துல போர் 100 அடி போட்டிருப்பாங்கன்னா ஜெட் மோட்டரே போட்ட மாதிரி இருக்கும் அது 1 HP மோட்டர்ஸ் நம்மட்ட அவைலபிள் இருக்கு 1.5 HP அவைலபிள் இருக்கு 1.5 HP லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 16500 வருங்க 1 HP பொறுத்த வரைக்கும் 13500 வரும் நம்மட்ட அவைலபிள் சோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கு தேவையான வெர்டிகல் ஓபனலும் பாத்தீங்கன்னா நம்மட்ட அவைலபிள் இருக்கு இதெல்லாம் தூசி பண்ணி கூட கவர் போட்டுருக்கோம் நம்ம வெர்டிகல்ஸ் அவைலபிள் இருக்கு அதே மாதிரி மோட்டர்ஸும் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஃபுல் ஸ்டாக்ஸ் இருந்துட்டே இருக்கும் V4 சம்மர்சபிள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருந்துட்டே இருக்கும் சோ நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்தை பாத்தீங்கன்னா இதெல்லாம் 1.5 HP ஓபன் இல்லைங்க 1.5 HP ஓப்பன் வெல் அதாவது நமக்கு வந்து ஓப்பன் வந்து ஹைட் ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு 120 அடி அந்த மாதிரி ஹைட் இருக்குது அப்படின்னம்னா அப்பார்ட்மெண்ட் மாதிரி டைப்புகள்லாம் 1.5 HP ஓப்பன் வெல் தாராளமாக போட்டுக்கலாம் கிணத்துக்குள்ள போடுற மோட்டர் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி டைப் மோட்டர்ஸ் நான் எப்பவும் போல சொன்ன மாதிரி தாங்க ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப் இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாத்ரூம் 4 பாத்ரூம் இருக்குது சரிங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெண்டு போட்டு அது ஒரு ஹேர்பின் பெண்ட் மாதிரிலாம் போட்டு அந்த இடத்துல மேலே போய் சேரும்போது தண்ணி ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் திருப்பி அதேமாதிரி கீழே விடும்போதும் பிளம்பிங் ஒர்க் சரியாக பண்ணலை அப்படின்னம்னா உங்களுக்கு தண்ணி ஓப்பன் பண்ணும்போது ஸ்லோவாக தான் வரும் ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனை தீர்க்கிறதுக்காக வந்ததாங்க ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப் உங்கள் வீட்டில் ஒரு 3 பாத்ரூம்ஸ் இருக்குது என்கிட்ட அவைலபிள் இருக்குது எனக்கு அட் த டைம் 2 பாத்ரூம் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 1/2 HP 2 லிட்டர் ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப் யூஸ் பண்ணாலே போதுங்க வெறும் 7500 வரும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாத்ரூம் இருக்குது சார் 5 பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டா தண்ணி சல்லுன்னு வரணும், ஷவரை ஓப்பன் பண்ணிவிட்டாலும் எனக்கு தண்ணி வரணும் அப்படின்னம்னா 1 HP 4 ஸ்டேஜ் ப்ரெஷர் பூஸ்டர் பம்புங்க. வெறும் 18,500 தான். 20 லிட்டர் டேங்கோட மேலே பாருங்க ரெடி ஸ்டாக்ல இருக்குதுங்க. 18,500 ரூபாயில் நமக்கு 1 HP 4 ஸ்டேஜ் ப்ரெஷர் பூஸ்டர் பம்பு. 5 பாத்திரம் ஓப்பன் பண்ணாலும் சல்லு நமக்கு ஷவர் மேலே வந்து அடிச்சு தள்ளுங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தண்ணி ரொம்ப ஸ்லோவாக இடத்துல எல்லாமே ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப் ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பான முறத்துக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக ஆர்டர் பண்ணால் www.bonexpert.com ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே தெரியுற 3 நம்பருக்கும் இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உடனே ஆர்டர் எடுத்துப்பாங்க. திருப்பியும் சொல்கிறோம், நம்ம ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான், கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. டைம் இல்லாதனால இத்துடன் நிறைவுறுகிறேன். நன்றி, வணக்கம்.